வேலப்பாடத்தும் வேலப்பாடத்தும் பரிசுத்தாவியானவரே, கேட்கும் பொழுது எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். உம்முடைய இல்லாமட்டால் எனக்கு விளங்க இல்லை. நம்பிக்கையோடு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுங்க. ஒரு விதமான தடையும் வராதபடி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை நான் ஜெயம் எடுக்கிறேன். மகிமைப்பட எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் ஊற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கேட்கிறத உள்ளத்தில் ஒரு எழுப்பு ஆண்டவரே, இந்த நேரத்தில் பொறுப்படுத்தும். Lord Jesus, let your will be done. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவை அவருடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். 1993 ஜூலை 20ஆம் என் கால ஜெப வேளையிலே என் நேசர் என்னில் ஜீவிக்கிறார் என்று ஆவியானவர் எனக்கு உறுதிப்படுத்திய பரிசுத்தாவியானவர் தந்த பாடலைத்தான் இந்த நாளிலே அந்த பாட்டைத்தான் நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். அவன் சாங் ஆஃப் சொலமன் அந்த பாட்டிலே அங்கே சூலமித்தி கிராமத்திலே சூலமித்தியாளர் ஒரு பெண் இருக்கிறார். அவளுக்கு பேர் என்னவோ தெரியல. சூலமித்தி கிராமத்துல இருக்கிறபடியால் அவளை சூலமித்தியாளர் அழைக்கிறாரு. அவளுக்கு ஒரு இடியன், ஒரு ஷெப்பர்ட் பாய், அவளுடைய காதலன், லவர். அவளை இவள் வந்து காதலனை பார்த்து சொல்கிறாள், என் ஆத்தும நேசரே என்று அவளை அழைக்கிறார். இன்னும் அங்கே அந்த 5ஆம் அதிகாரத்திலே 8 துவக்கம் 10 வசனங்களை நீங்க வாசித்தால் என்ன நடக்கிறது என்றால், இவள் இப்படி அந்த இருக்கிறவள் வந்து தன்னுடைய வீட்டு திராட்சை தோட்டங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில சாலமோன் ராஜா அந்த இடத்துல வந்து இவள் எப்படியோ வசப்படுத்தி கொண்டு போட்டார். இங்கே ஆத்மநேசர் வந்து இவள் தேடி கடைசியா அவள் அரண்மனையில இருக்கிறாள்னு அங்கே போய் கதவை தட்ட இவள் எழும்பி எடுக்கவில்லை, திறக்கவில்லை. பின் ஆத்மநேசர் போய்விட்டார். அதன் பின்னாக வெளியே அந்த நேரங்கள் உணர்வு வருது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு கதை, ஒரு கருத்து என்னென்றால், ஒரு விசுவாசி ஆத்மநேசர் ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்துட்டு அவனை விட்டு தூரம் போயிருக்கல, உலக ஆடம்பரங்களுக்கு சிக்கி கொண்டிருக்கல. இந்த நிலைமை இவளுக்கு இந்த உணர்வு ஆத்மநேசரை தேடிக்கொண்டு வருகிறாள். அவர் போய்விட்டார். எவ்வளவோ எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக வருகிறாள். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசியும் ஆண்டவனை விட்டு விலகி போன கஷ்டம்தான். எவ்வளவு கஷ்டம். அவள் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கூட, ரட்சிப்பின் வஸ்திரத்தோட இழக்கிற மாதிரியான நிலைமை. ஆகவே இங்கே இவள் வந்து ஆத்மநேசரை தேடிக்கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த 5ஆம் அதிகாரத்தின் 8-10 வசனங்களுக்குள்ள நீங்க பார்க்கலாம். எருசலேம் குமாரத்திகளை கேட்கிறார், என் நேசரை கண்டீர்களாண்டு. அதற்கு அவர்கள், மற்ற நேசரை பார்க்கிறோம், உன் நேசர் எதனாலும் விசேஷித்தவர் என்று சொன்ன உடனே அவள் பாடுகிறாள், சாரோ ரோஜா பள்ளத்தாக்கினே புஷ்பம் சொல்லலாம் தன் ஆத்மநேசரை பற்றி. ஆண்டவர் என்னுடைய ஆத்மநேசரம் அப்படித்தான். என்னுடைய ஆத்மநேசரம் வெண்மன் சிவப்புமானவர், 1000-10,000 பேரை சிறந்தவர். அங்கே ஜூலை 20th 2014 எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். 1000
Sound singing. The year 2000, February, மூன்றாம் தேதி இன்னொன்று சொன்னேன். சௌந்தரிய சேத்திராவை இத்தனை லோபல் சுவை அதற்காகத்தான் அவர் என்னை இத்தனை பாடுபட்டார் என்று நான் ஆவியானவர் அந்த பாட்டிலே நான் பாடுகிறேன். இன்னும் அடுத்த இந்த முதலாம் அந்த பல்லவிலே நான் பாடுகிறேன். என் நேசர் எனக்கு உண்டு, அவர் என்னில் ஜீவிக்கிறார். எனக்கும் ஆத்ம நேசர் என்னில் ஜீவிக்கிறார். அங்கே நான் ரசிக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர் பாட்டு தந்த பொழுது இந்த முதலாவது பாட்டு வந்து 1973 அக்டோபர் மாதத்துல முதல் பாட்டு தந்த எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்தின் பின் நவம்பர் 1973 சுவீனமாக இருந்த வேளையில் என் தேவனின் பரிகாரியாக வந்து ஒரு பாடலை தந்து என்னை குணமாக்கினார். அந்த பாடலிலே நான் இப்ப அதுல 6 சரணங்கள் 3 மட்டும்தான் உங்களுக்கு பாட போறேன். அந்த பாடலிலே நான் என் இயேசுராஜனே உள்ளத்திலே தங்கும்னு நான் அழைக்கிறேன். கடலில் சாயலாய் மாற்றிடும் சுராக சோபில் சுராஜனே சுராஜனே எந்த அவர் அவர் எல்லாரையும் பலத்தால் வாங்கிக்கிறார். நீங்களும் உங்கள் உள்ளத்தை திறந்து அவரை ஆண்டவரே வாருங்கள் என்று கேட்டு உள்ளத்திலே வந்து அவர் ஜீவிப்பார். என் what a glorious thing through ஆண்டவர் காரியம் என்று அறிந்து நீங்கள் ஆண்டவர் வந்து ஜீவிக்கிறது என்றால் எங்களுக்குள்ளே அது ஒரு மகிமையான காரியம். இன்னும் ஒரு 1-2 பாடலை நான் பாடுகிறேன். சத்தம்
எங்கும் என் குலம் அவர் அன்பை நான் சாத்தியா என்று நான் வாழுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏசென்னை பாட்டிலே காரியம் நான் அழைத்தேன். வந்து என்னை ஆட்சி பண்ற தேவனாக இருக்கிற கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன் என்று அந்த பள்ளியில் நான் பாடுவேன். முக்கியமான பாடல்கள் அவருடைய பாடல்களை பற்றி, அன்பை பற்றி. இன்னும் அடுத்த அந்த வரியிலே அவர் நாமம் உயர்த்திடுவேன். இங்க நான் பவுல போஸ்டல் எடுக்கிறேன். பவுல போஸ்டலுக்கு எத்தனையோ விதமான ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அப்படியான எல்லாம் இருந்தது. அப்படி எவ்வளோ அவருக்கு அது இருந்தும் அவர் அதை ஒரு பெரிய ஒரு காரியமாக அவர் அதை எண்ணவில்லை. அதெல்லாம் அவர் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு எல்லாம் இருந்து நான் இவ்வளவு கஷ்டப்பேன் எல்லாம் குப்பையும் தூசியும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், தான் வந்து தன்னுடைய பிளவுகளை குறித்து தான் போஸ் பண்ணுவாராம். தான் அதில்தான் அவருக்கு மேன்மை என்று சொல்லுகிறார். அங்கே அது வந்து 2 கொரிந்தியர் 11:30 நாங்கள் அதை வாசிக்கிறோம். இன்னும் 2 கொரிந்தியர் 12:9 எங்களுக்கு தெரியும். அங்கே பவுல போஸ்டலுக்கு ஒரு பிளவினம் இருந்து அவர் கர்த்தரிடம் 3 முறை கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலம் என் கிருபை உனக்கு போல். அதுதான் அவர் சொல்றார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவருடைய என்னுடைய பலவீனத்தில் அவர் பலனாவார் குறித்துத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் ஒரு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். எனக்கும் நான் மெய்யாக சொல்ல போலான் அதிகமாக இந்த சரீரத்தில் உள்ள பலவீனத்தை குறித்து நான் பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பேன். ஆனால் இந்த கதிரையில வந்து நான் என்ன இந்த மெசேஜை தொடங்க ஆவியானவர் என்னை எப்பொழுதும் திடப்படுத்துகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி எனக்கு அறிந்திருப்பீங்க. கர்த்தருக்கே மகிமை. ஆகவே எங்களுடைய பலவீனத்தில் என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் எனக்கு பூரணமாக என்னுடைய உயர்த்துறேன் நானும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முதலாம் சரணம் வந்து துன்ப துயரம் சூழ்ந்த கடைசி மட்டும் பாரு துயரம் என்னை நோக்கி வந்த வேளவர் அஞ்சான். ஆனால் என் நேசர் எனக்குள் இருப்பதால் அவர் எப்பொழுதும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
இங்கே நான் உங்களுக்கு ரோமர் 8 சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் ஒரு மிகவும் அருமையான ஒரு புஸ்தகம். அவ்வளவு போஷன் எழுகிற ரோமருக்கு எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதப்படி நேரிட்டாலும் அவர் சொல்லுறார் இங்கே அனுபவத்தை நம்மை தீர்ப்பவன் உபத்திரவம், வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டியமோ, இது எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூடுதலாலே இருக்கிறோம் சொல்றார். கொடுத்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர் சொல்றார், கத்திரங்களோட இருக்கிற அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பையில இருந்து ஒவ்வொருவரும் எங்களை பிரிக்க முடியாது என்று பவுல போஸ் அங்க மிச்சம் நல்ல முழக்கமாக சொல்கிறார். ஏனென்றால் இயேசு அவர் வந்தது உங்களுக்காக, பிறந்து என் பாவங்களை மன்னித்து அதற்காக வந்தவர். அப்ப அப்படி ஒரு அன்பு சந்தித்தினவர் எப்படி அவர் எங்களை விட்டு பிரிய முடியும்? அந்த அன்பை முடியாது, அந்த அன்பை பிரிக்கவே முடியும், நீங்காது என்று பவுல போச்சு அது நல்ல அழகாக அதை சொல்லுகிறார். இன்னும் யோசிக்கலாம், எங்களுக்கு எனக்கேன் இப்படி எல்லாம் நடந்தது, ஏன் நான் ஒரு விதத்திலும் எனக்கு ஜீவன் கொடுக்க முடியாமல் யோசிக்கலாம். ஆனால் பவுல போசன் சொல்வார், பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வரும், ஆனால் கிறிஸ்து எங்களுக்காக மரித்து அந்த அன்பில இருந்து பிரிக்க முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அங்கே எங்களுக்கு தெரியும், யோவான் எழுதின 33 வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, உலகத்திலும் உங்களுக்கு உபத்திரவும் கஷ்டமான நேரம் 2011 ஆகஸ்ட் 22 நான் மிகவும் வேதனைப்பட்டு சரியான ஒரு துன்பத்துக்குள்ளால நான் போய்கொண்டு இந்த வேளையில் கத்தர் இந்த பாட்டை தந்து வாராவின் கசப மதுரமா மாற்றுவேன், மனுஷரின் உதவி தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறவர் சொல்லி இந்த பாட்டு கத்தர் என்ன தந்து என்னை எவ்வளவு என்னை ஆறுதல்படுத்தினார் என்று நான் சொல்கிறேன். கத்தர் பாருங்க, நாங்கள் என்ன வேலையான கஷ்டங்கள் துன்பத்துக்குள்ள போனாலும் அவர் எங்களுக்குள் இருப்பதுனால் அந்த வெற்றி. இன்னும் ஒரு பாடல், ஜெய கிறிஸ்து ஜெயமா ஜெயம் ஜெயமா திடுவான் ஜெய கிறிஸ்து ஜெயமா என்றும் நடத்திடுவான். எங்களுக்கு தெரியும் தேவனுடைய அன்பு நம்மை பிரிக்க முடியாது. அங்கே இன்னொரு வசனம், ஒரு 8 ஒரு அருமையான அதிகாரம், அந்த இடத்தில் தேவன் ஒரு வசனம் சொல்லுகிறார். 8 அதிகாரம் 31 இந்த வசனம் தான் என்னுடைய மகன் அங்கு மரிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வசனம். இஃப் காட் பி ஃபார் us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
சரணடைந்தேன். சரணடைந்தேன். நமக்கு விரோதமாக இருப்பது ஒருவரும் வர முடியாது. அங்கே சங்கீதக்காரன் 44ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே சொல்கிறான், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுவோம் அடிக்கப்படுவோம் ஆடைகளைப் போல எண்ணப்படுவோம். இன்னும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின் 23, 24 பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்திற்காக பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தை பெற்றவும் விரும்புகிறேன். எங்களுக்கு இதுதான். என்னதான் வந்தாலும் நான் ஒன்றும் பட மாட்டேன். நான் ஆண்டவருக்கு எனக்கு தந்த ஊழியம் யோசித்தேன். எனக்கு ஒரு விதமான பைபிள் காலேஜ் ஒன்றும் இல்லை. நான் ஊழியமே எனக்கு தெரியவும் இல்லை. நான் சாட்சிதான் கொடுப்பேன். ஆக ஒரு பாட்டு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பாட்டை பாடுறதுக்கு தான் இந்த லெஸ்லியிடம் கூப்பிட்டு நான் நினைத்தேன் அவங்களுக்கு சபை இருக்குது என்று. அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு சபை இல்லையம்மா, நீங்க வந்து பாருங்க. சும்மா அந்த பாடத்தான் நான் வந்தேன். பின்புதான் நான் அறிந்தேன் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறேன். நான் இவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி எனக்கு ஒரு ஊழியம் என்னவோ எனக்கு தந்தது. நான் ஆண்டவருக்கு உண்மை முத்தமா செய்வதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சம். அங்க 1 கொரிந்தியர் 15, 30, 31 சொல்லுறார் அங்க போல், நாங்களும் நாச மோசத்திற்கு ஏதுவா இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்றேன். அவ்வளவான கஷ்டங்கள், துன்பங்கள், இவ்வளவு எல்லாத்துக்குள்ளாலும் தான் தாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். துன்பம் துயரம் எல்லாம். துன்பம் துயரம் சாரோ ராஜாவா என்றும் ஆளும் சாரோ ரோஜாவின் உள்ளத்தின் ராஜாவா என்றும் ஆளுகை செய்து அந்த சாரோனின் ராஜா என் உள்ளத்தில் வந்து ஆளும் செய்யப்படினாலும் இந்த துன்பம் தீரம் அது ஐக்கியம். கத்தரங்களை விட்டு விலக மாட்டேன். நாங்களும் அன்பில் இருந்து என்ன வந்தாலும் பிடிக்க மாட்டோம். அந்த ஒரு அஷ்வரன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த 3ஆம் வசனம், கண்ணீர் யாவையும் துளைத்தார், கவலைகள் நீக்கி கடைசி மட்டும் கைவிடாது இருப்பார். அந்த 2013 மார்ச் 19 என்னுடைய கணவனுக்கு ஸ்ட்ரோக் வியாதி திடீரென்று வந்தது. காலையில ஒருமிக்க ஜெபித்தோம். ஆனா திடீரென்று அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. அந்த நேரத்துல நான் வேதனைப்பட்டு நான் அழுத பொழுது அடுத்த நாள் சனிபுரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 9 போல நான் இருக்கும் பொழுது காலை கர்த்தர் எனக்கு வசனம் தார, ஏரேமியா 31:16 அங்க சொல்லுறார், அழகாதபடி உன் கண்ணியம் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விழுவதற்கும் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் சொன்னபடியே எனக்கு இந்த கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் 5 வருஷங்கள் 5 மாதங்கள் என்னுடைய கணவனை நான் பராமரிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் அங்க ஆனாலும் நான் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்த வேளையிலே அதே வருஷம் 2018 தான் எங்கள் கணவன் ஆகஸ்ட் 11 அவர் ஆண்டவரிடம் போன அந்த வருஷம் டிசம்பர் மாதத்திலே நான் தனிமையா இருக்கையிலே ஆண்டவர் எனக்கு பாடல் தந்தார். தனிமையாய்
சொல்லும் கண்ணீர் சரி பாருங்க, தனிமையா இருந்த உலகில் என் கண்ணெல்லாம் ஆண்டவர் கண்டு என்னுடைய கண்ணீரை துடைத்தார் என்று நான் பாடுகிறேன். கத்தரையே கொடுத்த பாட்டு. நான் இன்னும் ஒரு இடத்திலே துடைத்தீரையா கர்த்தாவே, பாடும் சேவை காத்தேடும் ஆரோணிய கடைசே காத்தேடும் சாரோ நிலோஜா பள்ளத்தாக்கில் கவலைகள் கண்மணி காத்திடுவார் கடை சேவரை கைவிடாதிருப்பார் நலங்குடேத்தா காத்தவரை காத்திடுவார் காத்தவரை அவர் கண்ணீர் எல்லாம் துடைக்கிறது. மனம் முடித்தவர் கடைசி வரை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னொரு ஒரு இப்படி ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாரே, அவர் எங்கள் உள்ளத்தில் வந்தால் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கடைசி வரை கைவிடாது இருப்பார். கண்ணீர் எல்லாம் துடைக்கிறான் போல. அடுத்த 2வது சரணம் வந்து வியாதி வறுமை நெருக்கிய போதும் துணையான சரீர கொண்டு அங்கே தாவீது சொல்றான் சங்கீதம் 18:5 கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன கேட்டார் என்று சொல்லி. இப்படியான நெருக்கமான நெருக்கம், வியாதி வருவதோடு நெருக்கமான நேரம், இப்படியான நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கத்தரைத்தான் கூப்பிட வேண்டும். எனக்கு வந்து வியாதி வந்த நேரங்கள் அதிகம் இருந்தது. எவ்ரி டைம் அதிகமான நேரங்களில் கத்தர் எனக்கு ஒரு பாட்டு தந்து என்னை குணமாக்கினார். அங்க 1980 செப்டம்பர் 26 எனக்கு இந்த காலிலே ஒரு எக்ஸிமா வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நான் மெடிக்கல் சர்டிபிகேட்டுக்காக நான் இனியொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மிகவும் சோர்வோட நான் போன வேளையில கத்தர் அங்க பஸ்ல தானே எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கல பாருங்க. கருணை கடலே கடைக்கண் பாறை காத்தேர் சொந்தம் கடலே சரண் நம்பிக்கையா இருக்கிறார். இன்னும் அவர் வந்து எங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொல்லுகிறார், நானே
பரிகாரி வியாதியை விளக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த வியாதி வந்த வேளையில் எல்லாம் அவர் சொல்லுகிறார், பரிகாரியாகிய கர்த்தர் நேற்று முன்று கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். 6 செப்டம்பர்லும் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. நான் ஒரு மெமோகிராம் ஒன்று செய்ய வேண்டி இருந்தது. ஒரு நாள் செப்டம்பர் 26 1996 கால வேளையிலே என்னுடைய உள்ளம் பரவசம் அடைந்து ஒரு பால் பொங்குறது போல பொங்குது. எனக்கு இப்படி 2-3 எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது. உங்களுக்கு தெரியும் பால் பொங்கினால் எப்படி பொங்குது, அது மாதிரி இந்த உள்ளம் பொங்குறத நான் உணர்கிறேன். எனக்கு ஒரு பாட்டு தந்த எந்த நான் பாடிக்கொண்டிருந்த வேளையிலே அங்கே டெலிபோன் அடிச்சோடனே நான் டெலிபோன் எடுத்தேன். அப்பொழுது அங்கே அது டாக்டர்ஸ் ஆபீஸிலே இருந்து அந்த டெலிபோன் எனக்கு வந்தது. அப்ப அந்த அங்கால இருந்த புள்ள சொல்லிச்சுது, இந்த டாக்டர் வாண்ட்ஸ் டு see you. சரி, நான் அப்படியே வச்சுட்டு திரும்பி அந்த பாடல் அப்படியே தொடர்ந்து வருகிறது. காலங்கள் மாறிடும் அவர் மாறிடார், அவர் மாறிடாதே அவர் ஆவி. சரி, சுமன் என் வேளாவே ஏற்றுக்கொண்டு அவன் சரி பாடிடுவே பாடிடுவோம் சொன்னா சிஸ்ட் இருக்குது, ஐம் கோயிங் டு சென்ட் யூ டு ஸ்பெஷலிஸ்ட். அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு மாதத்தின் பின்தான் அது. ஆனாலும் நான் எனக்கு பிரதர் தினகரன் காலம் சென்ற பிரதர் தினகரன், பிரதர் ஜான் சொலமன் எல்லாரும் எனக்கு ஜெபித்தார்கள். இன்னும் அநேகர் ஜெபித்தார்கள். நானும் கண்ணீரோடு ஜெபித்தேன். நான் ஸ்பெஷலிஸ்ட்ல போன பொழுது அவர் வாட் என்று சொன்னார். நான் சிஸ், ஓ வி டோன்ட் டு எனிதிங் அபௌட் சிஸ், தட்ஸ் இட். கர்த்தருக்கே மகிமை. இப்படித்தான் என்ன நேரத்திலும் கர்த்தர் எனக்கு பாடல்களை தந்துதான் எனக்கு எனக்கு அந்த ஜீவன் சோபிலம் தந்து கொண்டு இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருமை பாடிடோ சோத்திரம். பாத்தீங்களா, வியாதி வரவெல்லாம் கர்த்தரே காத்து வருகிறான். அவரே எல்லா வேளையிலும். இன்னும் அந்த வறுமை என்று சொல்லும்போது
பாத்திராத இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல ஒரு கை நீட்டப்படும். தேவன் எல்லா தேவைகளும் சந்தித்து இன்னும் எல்லா வேளையிலும் வியாதி வந்தாலும் வறுமை வந்து எல்லா வேளையிலும் அவர் என்னோடு கூட இந்த நடத்துகிறபடியால் நான் அவரை சோத்திருக்கிறேன். இன்னும் சில வேளையில் ஒரு பதட்டம் வரத்தான் செய்யும். அப்படி பதட்டம் வார நேரத்திலே பதறாதே திகியாதே என்று சொல்லி நான் அங்கே பாடுகிறேன். அந்த பதட்டம் வரும் வேளையிலே உடனடியாக தேவன் எனக்கு அங்கே யோசுவாவுக்கு அவர் சொன்ன அந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் வரும். 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு தேவனாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே கலங்காதே அடுத்த 3ஆம் சரணம் வந்து நடந்து காத்தவரி இங்க பாருங்க, அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம் 16 வசனங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற எருசலேமில் உள்ள பிள்ளைகள் வந்து அங்கே நெபுகாத் நேச்சர் வந்து அங்க அடிமைகளாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்ப நெபுகாத் நேச்சர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தன்னுடைய சிலை ஒன்றை தயாரித்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கட்டளை சொல்லி கொடுக்கப்பட்டது. அது வணங்காதவர்கள் அக்கினியில போடப்படுகிறது. இங்க இந்த 3 வாலிபர்களும் அவர்கள் வந்து நாங்கள் உன்னுடைய தேவர்களுக்கு வணங்க மாட்டோம், உன்னுடைய பொற்றிலையும் நாங்கள் வணங்க மாட்டோம், இதை வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது. அவனுக்கு கோபம் வருது. அவன் சொன்னா அக்கினியை 7 தரம் சூடாக்குங்கள்னு சொல்லி இந்த 3 பேரையும் கொண்டே போடுனாங்க. அவங்க சொல்றாங்க, நீ அக்கினியில போட்டாலும் நாங்க வணக்கம் செலுத்த மாட்டோம் உறுதியா சொன்னாரு. பாருங்க, இந்த 3 பேரையும் கட்டிக்கொண்டு அக்கினிகளை போற்றவர்கள் எரிந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் அங்கே கஷ்டம் இல்லாமல் உலாவி கொண்டிருக்காங்க. அடுத்த நாள் நெபுகாத்நேச்சர் வந்து பார்க்கிறார். 4ஆம் நாள் தேவனுடைய ரூபமா இருக்கிறது சொல்லி பாருங்க, அவர்கள் அக்கினிக்குள்ளாக ஆண்டை காத்தவர். இன்று காக்க மாட்டாரா எங்களை? அன்று காத்தவர். நான் உந்தன் பிள்ளை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். Thank you, Jesus. கடக்கும்
துதிக்கணும் மகிமையாவும் உமக்கே இயேசு ஸ்தோத்திரம். அடுத்து நாங்க பார்க்கிறோம் ஏசாயா 43:2 இதைத்தான் சொல்லுது. அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜோதி பேரில் பற்றாது. அது எப்படி அக்கினியா இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அன்று அந்த 3 வாலிபர்களோடு இருந்தவர் இன்று உங்களை கைவிடுவாரா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றார். நாங்களும் நான் எத்தனையோ விதமான அக்கினிக்கால போய் வந்தேன் இருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை சேதப்படுத்தாதவரை பாதுகாக்கிறது. உங்களை கைவிடுவாரா? அதேதான் நீங்களும் அக்கினி கூட போனாலும் சேரம். அது ஒன்றைத்தான் நான் சொல்ல முடியும். இன்னும் ஆத்மாவின் வல்ல ரட்சகர், அதான் இந்த கடைசியில நான் பாடுகிறேன். இந்த வேதத்திலே மனுஷனுடைய மிகவும் உள்ளான நிலை ஒரு ஆவி ஆத்மா என்று கூறப்படுகிறது. இதை நீங்கள் பார்க்க முடியாது. சரீரத்தை பார்க்கலாம், சரீரம் ஆவி ஆத்மா. சரீரம் பார்க்கலாம், ஆவி ஆத்மா முடியாது. சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை இருபுறம் அது ஜீவனுள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள பட்டயம் போல் ஆத்மாவையும் இருவத்தின் நினைவுகளும் அறிகிறதாய் இருக்கிறது. அதே வேளையிலே அதுவும் எல்லாம் வெட்டத்தக்கதா இருக்கும். அந்த வார்த்தை அவ்வளவு பட்டயம் போலாம். கர்த்தருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆத்மாக்களை கூட அறுக்குமா. அந்த ஆத்மா அது உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் பிறக்கும் பொழுது தாவீது சொல்றான், என் தாயின் செத்ததாத்தான் ஆவிகளாய்த்தான் நாங்க பிறக்கிறோம். ஆனால் இந்த கர்த்தர் வசனம் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையா இருக்கிறபடியால் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. இப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்து, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்தெழுத்து எழும்பி, எனக்காக பறந்து பேசுவார் என்ற அந்த விசுவாசம் எனக்காக நான் அப்படி சொல்லி அவருடைய ரத்தம் என் பாவங்களும் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே நான் வரும் பொழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதுதான் அங்க இந்த சோல் இஸ் ரெசரக்டன். அது அமைதியா அங்க இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வசனம் வார்த்தை அதை உயிர்ப்பிக்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ இன்னும் எப்படியோ இந்த செய்தியை நான் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு இந்த நாள தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நடுவில் சில குழப்பங்கள் வந்தாலும் கர்த்தர் தான் என்னோடு கூட இருந்து செய்தி நான் இதுவே இன்னும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் எங்களோட இறுதிய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நான் வருகிறேன் என்றுதான் கேட்கிறார். ஆனா நாங்கள் என்ன செய்யணும்? கதவை திறந்து இருக்கோம். பணம் காட்டுவார்கள் யோசி நோக்கிங்க அங்கே வெளியே நம்பில்லை. அவர் திறந்து வரையிலாது. நாங்கள் திறந்து ஆண்டவரே வாழும். எனக்குள் வந்தால், எங்களுக்குள் வந்தால் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி. ஆனால் இட்ஸ் நாட் பெட்டர். அக்கினியூடாத்தான் போறோம். விஷயங்கள் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஃபஸி, ஒரு கிரீடம், முள்ளுள்ள கிரீடம். அதுதான் இப்படித்தான் கஷ்டம். ஆனால் இயேசு மதத்தான் சகித்து எங்களுக்காக நாங்களும் அதை சகிக்க வேணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களுக்கு இருந்தால் அவர் உங்களுக்கு வெற்றி விடுங்க. நான் உங்களுக்கு அந்த தீம் சுவாமியை பாடி என் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரின கொண்டு சூழ்ந்த போதும் வலுவாமல் காத்தவரே, கண்ணீர் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பாரே. சரின கொண்டு வியாதி வறுமை போதும் நீங்காத துணையான
சுத்தப்படுத்தி உங்களுடைய ஆலயம் ஆண்டவங்க பலப்படும் சொல்றாரு உங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயம் எனக்குள்ள இந்த சின்ன காயப்படிதான் என்னுடைய தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் நான் பதட்டம் அடைந்த போல அதை சொல்லி என்னோட இந்த faithful God you are. இதுதான் எனக்கு மட்டுமல்ல என்ன கேட்கிறவர்கள் இன்னும் யார் யாரும் உண்டு தான் உள்ளத்தை வைத்துக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நான் சொல்வேன் இவர் ஒரு அருமையான ஆண்டவர் செய்வதை வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார் பாவங்களை தன்னுடைய ரத்தத்தால் தான் சிந்தின ரத்தத்தாலே கழுவி இன்றும் ஜீவித்திருக்கிற கத்தருக்கு கோடி 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 சோத்திரம் இயேசு சுவாமி அந்த செய்தி ஊடாக நீர் ஆண்டவருடைய மக்களோடு பேசி இருக்கிறேன் என்று நம்புகிறேன் நீர் எனக்குள் வந்தவாறு என்னுடைய ஜீவன் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாகவும் ஒரு ஒளியாக நடக்க செய்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளும் இந்த சங்கமம் வானொலி எங்கள் ஆசீர்வதிங்கும் பிரதரையும் வீட்டாவையும் ஆண்டவரும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சங்கமம் குடும்பங்களுக்கான ஜெபிக்கிறேன் அவர்களும் எனக்கு ஜெபிக்கிறார்கள் எல்லாரையும் ஆண்டவரையும் ஆயத்தமா இருக்க அது சீக்கிரத்திலே நீங்கள் வர போறீங்க நாங்கள் எல்லாம் முக்கியமாயிருக்கும் பிறந்தாமே செய்யும்போது எல்லாத்தையும் மகிமை சூக்கே செலுத்தி எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு முற்றும் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நன்றி 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 சுவாமி எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் நன்றி நன்றி ஆண்டவரே சோத்திரம் 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 என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லாரும் இந்த இயேசுவை அனுபவிக்க வேணும் உங்களுக்கு ஆமென் ஆமென் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சாதம் சோத்திரம் சோத்திரம் ஆமென். ஆசீர்வதிக்குமாறாக உங்கள் வார்த்தைகளுக்குள்ளாக வெளியில சிக்கன்